கடப்பாக்கள் செட் பண்ணியிருக்காங்க. இங்க ஒரு டோர் போட்டு கொடுத்துருப்பாங்க. இது ஆக்சுவலி ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி. ஸோ எந்தெந்த ஸ்பேஸ் கொஞ்சம் மூலமுக்கில் கொஞ்சம் அசிங்கமாக இருந்தாலும் நம்ம இன்டீரியர் ஒர்க்கில் ஒரு பியூட்டிஃபுல்லாக கொண்டு வந்துடலாம். எக்ஸாம்பிள் இதுதான். ஸோ டைரெக்டாக அது அசிங்கமாக தெரியாத கூட ஒரு டோட்டல் யூனிட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். அவுட்டர் கவரேஜ் பார்த்தீங்கன்னா 2 டோரு. இந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஸ்டேர் கேஸு கீழே பாட்டமில் ஸ்பேஸ் இருந்தனால இங்கே அழகாக ஒரு டோரோட இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கிருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். கம்ப்ளீட்டாக சந்தன் யூபிவிசி மெட்டீரியல், ரொம்ப ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் இது. ஸோ அதில் யூபிஎஸ் சில திங்ஸு அதெல்லாம் செட் பண்ணி இது அவுட்டர் கவரேஜ் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே 2 டோர், கீழே பார்த்தீங்கன்னா 2 வென்டிலேஷன் இன்சர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே 2 டோர் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா ஸ்டேர் கேஸ் கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறனால எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும் அந்த அளவுக்கு அவுட்டர் கவரேஜ் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ டோட்டலாக வுட்டோட ஃபினிஷில் வந்துருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒரு எல் ஷேப்பில். தென் டிவி பூஜா ரெண்டுமே பார்த்தோம். பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒரு ஹால் என்ட்ரன்ஸ் ஒரு மங்களகரமாக இருக்குது பார்த்தாலே. லைட்டிங் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்க, ஒரு செவரே இல்லாமல் ஒரு யூபிவிசியில் நம்ம ஷீட் டோட்டலாக நம்ம ஷீட்லேயே ஒரு ஹாலும் என்ட்ரன்ஸும் பிரித்து ரொம்ப அட்ராக்டிவாக ஒரு பியூட்டிஃபுல்லாக கொண்டு வந்துருக்கோம். A1 இன்டீரியர் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹால் பூஜா டிவி யூனிட் ஸ்டேர் கேஸ் முடிச்சிட்டோம். தென் அப்படியே கிச்சன் வாங்க. பியூட்டிஃபுல் கிச்சன் ஒன்று பார்க்கலாம். ஸோ கிச்சனுக்கு மேலே டிவி யூனிட்டோட பேக் சைட் பார்த்துக்கோங்க. ஒரு பர்கலா டிசைன் தான் இன்சைட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒயிட் அண்ட் சந்தனில். இந்த பேனலிங் வந்து உங்கள் வீட்டுக்கு நீங்கள் இதே மாதிரி என்ட்ரன்ஸ் இருந்தால் இந்த பேனலிங் நம்ம தாராளமாக கொடுக்கலாம். பார்க்கவே அழகாக இருக்கும். வுட்டோட ஃபினிஷில் அழகாக இருக்கும். டோட்டலாக இது கொடுத்துருப்போம் பாருங்கள். அதே மாதிரி இதோட கன்வெர்ட்டாக இங்கேயும் நம்ம கொடுத்துருப்போம் பாருங்கள். ஒயிட் ஃபினிஷ்க்கு டார்க்கும் சரி சந்தன் சரி வுட்டோட ஃபினிஷ் அட்ராக்டாக அப்படியே தனியாக தெரியும். ஸோ அந்த அளவுக்கு தான் இது பண்ணியிருக்கோம். ஸோ அப்படியே கிச்சன் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக எல் ஷேப் தான். லாஃப்ட்டும் சரி பாட்டம் சரி எல் ஷேப்பு. ஸோ இங்கே வந்து நம்ம கிளைண்ட் செப்பரேட்டாக இந்த இடம் வேணும்னு கேட்டிருந்தா அப்படி, ஏன்னா ஒரு யூ ஷேப்பில் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு கேட்டனால இது செப்பரேட்டாக நம்ம வச்சு கொடுத்துருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா கடப்பாக்கல் ஆல்ரெடி கிரானைட் எதுவுமே செட் பண்ணல. இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஷீட்டில் பண்ணது. இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃப்ளூட்டர் பேனல்ஸ் நம்ம இன்செர்ட் பண்ணியிருக்கோம். இது ஒரு எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு ஒரு பார்ட்டிஷன் வேணும்னால எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ்னா இதை கம்ப்ளீட்டாக அவங்க கேட்டனால இது ஒரு டிசைனாக பண்ணி கொடுத்துருக்கோம். இது சில சைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இதோட கல் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கல்லுக்கு பக்கத்தில் இந்த ஃப்ளூட்டர் பேனல்ஸ் இன்னும் அழகாக இருக்கும். வீடு பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இது நியூ சைட்னால எந்த அளவுக்கு நம்ம அழகுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு தான் இந்த இன்டீரியர் அழகுபடுத்துறாங்க. ஸோ அப்படியே எந்த சைடு வந்துட்டீங்கன்னா இது ஒரு செல்ஃப் மாதிரி பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது டோட்டலாக நம்ம ஷீட் தான். அதாவது கிச்சனோட எல் ஷேப்ல முடிஞ்சதுல இல்லை எக்ஸ்ட்ரா நம்ம போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு திங்ஸ் இன்செர்ட் பண்ணுற மாதிரி தான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு டிராஸ் மாதிரி சென்டரா ஒரு டபுள் பார்ட்டிஷன் கொடுத்து சென்டரா கொடுத்துருக்கோம். இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா வுட்டோட ஃபினிஷ்